என்னோட நாம சங்கீர்த்தனத்துக்கு இத்தனை பாகவதாள் வந்திருக்கே. பாகவதாள்னா பஜனை முடிஞ்சா பிரசாதம் கொடுக்கும். அடுத்த நாளைக்கு வேலைக்கு வச்சவனை வந்து பார்த்தா எல்லா தானியமும் நாசமாயிடும். அவர் சொன்னார், எனக்கு குருவியை கூட விரட்ட தெரியாதுன்னு. எனக்கு தெரியாதுங்க. உங்களுடைய சரணாரவிந்தம் என்னுடைய பூமியில பட்டுதே. துகாராம் மகாராஜா எதிர்த்தார், எகெயின்ஸ்ட்ங்கிறதுக்காக அவர் அசத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு குரல் இருக்கணும்னா அதுதான் மெயின் விஷயமே. எங்கேயோ பறக்கிற பட்சிகள்லாம் வருது. பார்த்தார் இவர், உங்களெல்லாம் பட்சிகளாக நினைக்கல. நான் வித்யா வினயசம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஜைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சமதரிசினகான்னா கீதையில் எல்லாம் பிரம்மஸ்வரூபம். வாசுதேவ சர்வவிதி சமஹாத்மா சுதுர்லபா. அதை பக்ஷின்னு நினச்சின்னு விரட்டல. அவரை பார்த்தா நீங்கள்லாம் பாகவதாள். என்னோட நாம சங்கீர்த்தனத்துக்கு இத்தனை பாகவதாள் வந்திருக்கே. பாகவதாள்னா பஜனை முடிஞ்சா பிரசாதம் கொடுக்கணும், சுண்டல் கொடுக்கணும். நீங்கள் எந்தெந்த சோளத்தில் உட்கார்ந்துருக்கீங்களோ அதையே போஜனம் பண்ணுங்க, அதையே சாப்பிட்டுக்கோங்க. அடுத்த நாளைக்கு வேலைக்கு வச்சவனை வந்து பார்த்தா எல்லா தானியமும் நாசமாயிடுது. கோபம் வந்துடுது. கிராமாதிகாரிகிட்ட அழிச்சுன்னு போகிறான். அழிச்சுன்னு போய் எனக்கு நஷ்டப்படுத்தி விட்டான்னு திட்டுறான். அவர் சதா பாண்டுரங்க நாமஸ்மரணம், ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க. ஏதாவது உட்காண்டா எழுந்துண்டா சதா நாமம், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பாண்டுரங்க. அவர் சொன்னார், எனக்கு குருவியை கூட விரட்ட தெரியாதுன்னு. எனக்கு தெரியாதுங்கிறார். எனக்கு என்ன யோக்கியதைன்னு எனக்கு தெரியாது. குருவி கூட விரட்ட லாயக்கு இல்லாதவன். நான் வேலைக்கு வந்துவிட்டேன், நான் பண்ணினது தப்பு, நஷ்டமானது உண்மை. நீங்கள் 10 அடி என்னை அடிச்சிருங்க, சவுக்கடி அடிச்சிருங்க. ஒன்று அடித்தா எனக்கு பணம் வருமாங்கிறா பாண்டுரங்காங்கிறார். இங்கே அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ராஜாட்ட அழிச்சுன்னு போவோங்கிறான். சிவாஜி மகாராஜா ராஜாட்ட அழிச்சுன்னு போவோம். ராஜசபையில் போய் நான் கேஸ் கொடுக்குறேன். அவர் சொல்கிறார், 100 அடி இங்கே அடிச்சிரும், என்ன ராஜாட்ட அழிச்சுன்னு போவார். ராஜாட்ட பயமானா பயம் இல்லை, இவருடைய பக்தன் தான் அங்கே உட்காந்துருக்கான் ராஜா. இவரை கட்டி போட்டான்னு தெரிஞ்சாலே கொண்டுடுவான். இந்த ஏழைக்கு சிரமம் வரக்கூடாதேங்கிறதுக்காக அவர் சொல்கிறார், இங்கேயே அடிச்சிடும் பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்து, என்ன பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு உன் மனசில் என்ன துகாராம் மகாராஜின்னு நினைப்பா. அவர் சொல்கிறார், அடியேனை தான் துகாராம்னு சொல்லுவா. அவன் நடுங்கி வேட்டான். சாட்சாத் பாண்டுரங்கனுடைய சொரூபம் நீங்க, உங்களுடைய சரணாரவிந்தம் என்னுடைய பூமியில் பட்டுதே. குலகோடி சமாயுக்தகாங்கிறது போல என் குடும்பமே இனி கவலை இல்லை, உத்தாரணம் ஆயிடும், நஷ்டமான ஆகட்டம், உங்களுடைய சரணம் பட்டதே போரும்னு சரணத்தில் விடுறான். அவருக்கு நிறைய தானியங்களை கொடுத்து அனுப்புகிறான். அத்தனையும் தர்மம் பண்ணி விடுறார். இதில் முக்கியமான சில சம்பவங்கள், அவருடைய அபங்கங்களை முழுக்க இந்திராயணி நதியில் தியாகம் பண்ணி விடுறார். அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. என்ன காரணம் உண்டுன்னா, அன்னைக்கு ராமேஸ்வர பட்டர்னு, அவர் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் மகாத்மா. அவர் ராமேஸ்வர பட்டர் துகாராம் மகாராஜா எதிர்த்தார், எகெயின்ஸ்ட்ங்கிறதுக்காக அவர் அசத்துன்னு சொல்ல முடியாது. தர்மனிஷ்டர், பரமராம பக்தர். ராமேஸ்வர பட்டர் பரமராம பக்தர், தர்மாத்மா, ஸ்வதர்ம நிரதரவர், தர்மாதிகாரிங்கிற ஒரு போஸ்ட். சகல சாஸ்திரங்களும் வேதமும் சாஸ்திரங்களும் 18 ஸ்மிருதிகளும் தெரியும். தர்மசாஸ்திரம் முழுக்க தெரியும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.